பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தை 13. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்க விட மாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து, ஆண்டவரே, இந்த கூட்டி கொடுத்த நாளிலே நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வலிமை குஞ்சி போய் இருந்த நேரத்தில் எல்லாம் நீர் எங்களை பலப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி. பாவத்தில் வீழ்ந்த பொழுதெல்லாம் மது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து மீண்டும் பாவம் செய்யாதபடி எங்களை சுற்றிலும் வேலி அடைத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. கடந்த நாட்களிலே எவ்வளவோ எதிரிகள் எங்களை சூழ்ந்து வந்த பொழுதும் அவர்களுடைய நடுவில் இருந்து எங்களை தப்புவித்து, ஆண்டவரே, எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அபிரகாமின் தெய்வமே உம்மை துதிக்கின்றோம். ஈசாக்கின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். யாக்கோப்பின் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம். அன்னாளுடைய கண்ணீரை கண்டோர் ஆண் குழந்தை கொடுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, சிங்கத்தின் பிடியிலிருந்து தானியலை பாதுகாத்து அவர் வழியாக பயங்கர வெளிப்படுத்துதலை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அநேக மக்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் எங்களை போல் சாதாரண மனிதராக கடந்து வந்த பொழுதும் ஒவ்வொரு மக்களையும் தேடி சென்று அற்புதம் செய்தீரேம். தொழு நோயாளிகளை குணமாக்கினீரேம். நடக்க முடியாத கூனியை நிமிர்ந்து நடக்க செய்தீரேம். பார்வை அற்றவர்களை பார்க்க செய்தீரேம். செவி திறன் அற்றவர்களுக்கு ஆண்டவரே செவி திறனை கொடுத்தீரேம். இறந்து நாரி போன சரீரத்தை 3 நாட்கள் கழித்து உயிர் பெற செய்தீரேம். இரத்த போக்குடைய நோய் உமது ஆடையின் விளிம்பை தொட்ட நேரத்திலே மகிமையாய் அவருடைய நோய் குணமாகிட்டே சுவாமி. அதே போல் தகப்பனே, யார் யாரெல்லாம் முடக்குவாதத்தோடு இருந்தார்களோ, யார் யாரெல்லாம் கஷ்டத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருந்தார்களோ, அவர்களுடைய நோய்களை குணமாக்கி அவருடைய வாழ்க்கையிலே ஆறுதலாய் கடந்து வந்தீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே தகப்பனே, நாங்களும் உம்மை போல் வாழ வேண்டும். எனவே நாங்கள் அதை போல் வாழ உம்மை போல் நடக்க வேண்டுவது வார்த்தைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் மது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி, உமக்கு கீழ்ப்படியாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்திலே மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு, ஆண்டவரே, உண்டு குடித்து கொண்டு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டு எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளாதபடி தீமையை மட்டுமே செய்து கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய தீமைகள் அனைத்தும் கண்களுக்கு முன்பாக நிற்கின்றது. இளமை பருவத்தில் செய்த தீமைகளாக இருக்கலாம், மற்ற நேரங்களில் செய்த தவறுகளாக இருக்கலாம், ரகசிய பாவங்களாக இருக்கலாம், 4 சுவர்களுக்குள் செய்த பாவங்களாக இருக்கலாம். ஆண்டவரே, மற்றவர்களை வேதனைப்படுத்தி கஷ்டப்பட்டு படுத்தி செய்த பாவங்களாக இருக்கலாம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இந்த பாவங்களையும் இதோ தகப்பனை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் உண்மையிலே பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, உண்மையான மனமாற்றம் வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் இந்த நாளிலே மனமாற்றம் அடைவார்களாக. அவர்கள் இந்த நாளிலே என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகனாக மகளாக வாழ்ந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டுமே என்றால் உம்முடைய ஆதரவு தேவை, உமது பாதுகாப்பு தேவை, பாவ மன்னிப்பு நிச்சயம் தேவை. உமது கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. மாசு மறுவற்ற ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்திகரிப்பதாக. உண்மையோடு உத்தமத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்களாக.
அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக் கொள்வார்கள் ஆகும். மனதிலே நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்வார்கள் ஆகும். உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் ஆகும். அதற்குரிய பாக்கியத்தை இந்த நாளிலே நீர்தாமே கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். என் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். எங்கள் ஆண்டவர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். நாங்கள் எங்கள் ஆண்டவரிடம் மட்டுமே நாங்கள் பேசுவோம். இனி எல்லாவற்றையும் எங்களுடைய ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிப்போம். ஏன் ஆண்டவர் எங்களை கைவிட்ட மாட்டார். இதுவரை நாங்கள் செய்த பாவங்களினால் அவரை விட்டு பிரிந்து இருந்தோம். இனி எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் இராது, கவலை இராது, சந்தோஷம் மட்டுமே இருக்கும். ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் எங்களுடைய வலக்கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி குரல் எழுப்பி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கஷ்டங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள வேதனைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள கண்ணீரை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள குழப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் இந்த நாளிலே நீர் ஒரு தீர்வை கொடுப்பீராக. என் ஆண்டவருடைய குடும்பத்தில் அற்புதத்தை செய்துவிட்டார். இனி நான் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பேன். இனி நான் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்பேன். குடும்பத்திலே இனி ஜெபமாலை ஒலிக்கும். ஜெபமாலை சொல்லி சொல்லி நாங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்டும் பதில் கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் கடந்து வருவதாக. அவர்கள் ஜெபிக்கும் பொழுதும் என் ஆண்டவருடைய வல்லமையும் தொடுதலையும் உணர்வார்கள் ஆகும். மகிமையும் ஆட்சியும் காண்பார்கள் ஆகும். எதை செய்தாலும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 21வது வார்த்தையில் வாசிக்கின்றோமே, ஆண்டவரின் திரு பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர் என்றும். ஆம் தகப்பனே, யார் யாரெல்லாம் அது பெயரை சொல்லி வேண்டுகிறார்களோ, யார் யாரெல்லாம் என் ஆண்டவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தும் அவரை நோக்கி திரும்பி வாழ்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் தப்பி பிழைக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. இந்த நாளிலும் தகப்பனே, அரசு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். நான் படித்து விட்டேன். அந்த படிப்பின் பலனாக எனக்கு அரசாங்க வேலை கிடைத்திருக்கின்றது. இனி நான் சந்தோஷமாக இருப்பேன். என் மனதில் இணைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பேன். நான் சந்தோஷமாக இருப்பேன். உலகத்திற்கு பின்பாக செல்வேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரையும் அவர்களுக்கு கொடுத்த அந்த அறிவும் ஆற்றலும் நீர் கொடுத்தது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும், கொடுத்த வேலையிலே என் ஆண்டவருடைய பங்கு உண்டு என்பதை அறிந்து கொண்டு என் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக இவர்கள் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரனையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஒவ்வொரு சகோதரியையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். தாய் தகப்பனை ஒப்புக் கொடுக்கின்றேன். வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்து இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னை தொட்டுவிட்டார், என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி விட்டார், இனி நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன், நோய் நொடியின்றி வாழ்வேன் என்கின்ற விசுவாச அறிக்கையிடக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, யார் யாரெல்லாம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிறார்களோ அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். யாரும் அறியாத ஆத்துமாக்களாக இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவருடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, உலர்ப்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மாம். எந்த சோதனைகள் வந்தாலும் அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உமது மகன் எங்களுக்கு கொடுப்பார் என்று விசுவசிக்கின்றோம். அதன்படி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறும்படியாக பரிந்து பேசுங்கள் தாயே. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.